நல்ல கமகமன்னு வீடே மணக்கிற மாதிரி என்னோடய ஸ்டைலில் ஈஸி அண்ட் டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு வைக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து கேர்டில் மேக்னேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஏலக்காய், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் முந்திரி, இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்திங்களா, கசகசா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய், கடுகு, ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, இலை அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா இது போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் சிக்கன் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வேக வைங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாஸ்லாம் சிக்கன் உள்ளே இறங்கும். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும்.